3 கூட்டல் 33 கூட்டல் 333 கூட்டல் n உறுப்புகள் வரை. இப்போ இதுக்கான கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு 3 வெளியில் எடுத்துக்கிறோம். 3 வெளியில் எடுத்துட்டாவே இந்த டேர்மை 3ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். 3/3 1, 33/3 11, 333/3 111 n உறுப்புகள் வரை. இதை 9ஆல் பெருக்கி 9ஆல் டிவைட் பண்ணும்போது 3/9 இன்ட்டு 9 கூட்டல் 99 கூட்டல் 999 n உறுப்புகள் வரை வரும். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 10 - 1, 100 - 1, 1000 - 1 n உறுப்புகள் வரைன்னு வரும். இப்போ இதில் 10, 100, 1000 எல்லாம் ஒன்றா நினச்சிக்கலாம். 10, 100, 1000 n உறுப்புகள் வரை மைனஸ் 1 + 1 + 1 n உறுப்புகள் வரைன்னு வரும். இப்போது இதுக்கான ஃபார்முலா வந்து இந்த ப்ளஸ் 1 1 1 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்ம கிடைக்கிறது -n அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இங்கே நமக்கு சிக்மா n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். முதல் உறுப்பு a வந்து 10, பொது விகிதம் r வந்து 100/10 இந்த கிடைக்கிறதும் 10. இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து சிக்மா n = a × r⁻n - 1 / r-1 கிடைக்கும். இப்போ a வேல்யூ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது a-க்கு 10, r-க்கும் 10 n -1/r-1னா 10 - 1 9. இப்போது 1/3 × 10 × 10⁻⁻n - 1 10 - 1னா 9 n கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் பெருக்கும்போது ஒரு 10 10 × 10⁻n - 1 9 27 -1 × n 3 மல்டிப்ளை பண்ணும்போது -n/3 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். வர்க்கமூலம் காண்க. 37x² + 28 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9 இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும்போது இதனுடைய எக்ஸினுடைய பவரை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும், இறங்கு வரிசையில். அப்போது ஃபஸ்ட்டு x⁴ வரும், அடுத்து x³ வரும், அடுத்து x² வரும், அடுத்தது x வரும், அடுத்தது 9 வரும். இப்போது இதில் இருக்கக்கூடிய கெழுக்கள் எண் கெழுவை எடுத்து எழுதிக்கலாம். 4 -28 37 42 9 இந்த எண் கெழுவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது 4னுடைய ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா 2. இந்த 2 இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். 2 2 4 இது போட்டுட்டு இப்போ இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 4 4 0 ஆயிரும். அடுத்து 2 டிஜிட் இறக்கிக்கலாம். -28 37 இறக்கிக்கலாம். இப்போது இந்த நம்பரை 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா 2 2 4. இப்போது இந்த -28 முதல்ல இருக்கக்கூடிய 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -28 + 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -7 கிடைக்கும். இந்த -7 இங்கேயும் எழுதிக்கிறோம், இங்கேயும் எழுதிக்கிறோம், இங்கேயும் எழுதிக்கிறோம். அப்போது எழுதிட்ட பிறகு இதை எடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும். +× - 7 4 28 7 49. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 49ல் 37 போச்சுன்னா மீதி 12 கிடைக்கும். மீதி 37 -49 போச்சுன்னா -12. அடுத்து 2 இலக்கத்தை இறக்கிக்கலாம். 42 9 இறக்கிக்கிட்டு இப்போது 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல் பெருக்கிக்கலாம். முதல் நம்பரை அப்படியே எழுதிட்டு 2ஆம் நம்பரை 2ஆல் பெருக்கி போட்டுக்கலாம். இப்போது முதல் நம்பரை இந்த முதல் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். -12/4 அப்படின்னா -3 கிடைக்கும். இந்த -3 இங்கேயும் எழுதிக்கலாம், இங்கேயும் எழுதிக்கலாம். இதை இதால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 14 42 3 9. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது எல்லாமே சேம் டேர்மாக இருக்கிறதுனால இதை கழிக்கும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னா, ஆன்சரை எடுத்து எழுதும்போது இங்கே 2 இருக்குதுன்னா நமக்கு கொஷினில் x⁴ கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வர்க்க மூலத்தில் x² இருக்கும். அப்போது இதனுடைய வர்க்கமூலம் என்னவாக இருக்கும்னா, கொஷினில் x⁴ கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வர்க்கமூலம் x² கிடைக்கும். அப்போது 2x² - 7x - 3 தான் இதனுடைய வர்க்கமூலம். தேங்க்யூ. இப்போ நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். 8 6 5 11 -5 12 -4 3 இந்த புள்ளிகளுடைய 4 புள்ளிகளுடைய நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை வந்து கிராஃபில் குறிச்சிக்கணும். கிராஃப்னு சொல்லும்போது 2 4 6 8 10 அந்த மாதிரி போட்டுக்கிட்டு
பாயிண்ட்ஸை குறிக்கலாம். முதல் பாயிண்ட்டு எக்ஸில் 8 ஒயில் 6 அதை குறிச்சிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு எக்ஸில் 5 ஒயில் 11 ஒயில் 11 இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் எக்ஸில் -5 -4க்கு -6க்கு நடுவில் -5 இருக்கும். எக்ஸில் -5 ஒயில் 12. அடுத்தது கடைசி புள்ளி எக்ஸில் -4 ஒயில் 3 -4 3 இது குறிச்சிக்கிட்டு எப்போவுமே நம்ம ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் புள்ளிகளை குறிச்சிக்கலாம். ABCDன்னு கிடைக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் புள்ளியை குறிச்சிக்கிட்டு இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போது இந்த படத்தில் இருக்கிற வரிசையில் ABCD இந்த புள்ளிகளை எடுத்து எழுதிக்கிட்டோம். x1 8 y1 6 x2 5 y2 11 x3 -5 y3 12 x4 -4 y4 3 இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிட்ட பிறகு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அப்படியே இங்கே நம்ம குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் x1 y1 8 6 x2 y2 5 -11 x3 y3 -5 12 x4 y4 -4 3 மறுபடியும் x1 y1 வந்து 8, 6 இந்த புள்ளிகளை குறிச்சிக்கிறோம். இதை எடுத்து எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டில் மேலேருந்து கீழே பெருக்கி எழுதிக்கணும். 1/2 எடுத்து எழுதிக்கிட்டு 8 11 88 5 12 60 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 3 15 4 24 -24 மைனஸ் 6 5 30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 11 55 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 12 48 3 24. இப்போது இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் முதல்ல கூட்டிக்கலாம், அடுத்து மைனஸ் கூட்டிக்கலாம். 88 60 148 15 24 39 மைனஸ் 30 24 54 55 48 ஆட் பண்ணால் மைனஸ் 103. இப்போ 148ல் 39 போச்சுன்னா 148ல் 9 போச்சுன்னா 109 மைனஸ் 54 மைனஸ் 103னா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 49. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 109 எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 49 அப்போ 109 49 ஆட் பண்ணிங்கன்னா 158 158 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 79 கிடைக்கும். இப்போ இந்த நாற்கரத்தின் பரப்பு வந்து 79 சதுர அலகுகள் என்பது இதனுடைய ஆன்சர். A is equal to x belongs to W such that x is less than 2. B is equal to x such that x belongs to n is such that 1 is less than x is less than or is equal to 4, c is equal to 3, 5. இப்போ இதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா a cross b வெட்டு c is equal to a cross b வெட்டு a cross c நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூ என்னன்றதை நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். இதில் எந்தெந்த உறுப்புகள் வரும்னா முழுக்கள் 2ஐ விட குறைவானது அப்படின்னு சொல்லும்போது 0, 1 முழுக்கள் 0ல் ஸ்டார்ட் ஆகும். 2ஐ விட குறைவானதுன்னு சொல்லும்போது 0, 1. 2 நேச்சுரல் நம்பர் இயல் எண் 1ஐ விட பெரியது 4க்கு சமமானது 4ஐ விட குறைவானது அப்படின்னு பார்க்கும்போது 1ஐ விட பெரியதுன்னா 2 3 4க்கு சமமானதும் 4ஐ விட குறைவானதுன்னு சொல்லும்போது 4 வந்துடும். சி வந்து 3, 5 எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏபிசி இது மூணுமே கரெக்டாக எழுதினா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் வேல்யூ மாறினா ஆன்சர் கிடைக்காது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி இருக்குது. இப்போ இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி வெட்டு சி கண்டுபிடிக்கும்போது பி வேல்யூ 2 3 4 வெட்டு சி வேல்யூ 3, 5 வெட்டுனா இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3 மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ அதுதான் பி வெட்டு சி, அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஏ கிராஸ் பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். இப்போ பி வெட்டு சியோட ஏஏ கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வேல்யூ 0, 1 அதை எடுத்து எழுதிக்கிட்டு 3யோட கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கும்போது 0, 3 1, 3ன்னு கிடைக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷன் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி வந்து
ஏ வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் 0 1, பி வேல்யூ 2 3 4 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கும் போது 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4 இது ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கும் போது ஏ கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதிக்கிறோம், சி கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதிக்கிறோம். இதை நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது 0 3 0 5 1 3 1 5ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே வெட்டு பார்க்கும்போது முதல்ல ஏ கிராஸ் பி எடுத்து எழுதிக்கலாம், வெட்டு ஏ கிராஸ் சி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ஏ கிராஸ் பி வேல்யூ 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. அடுத்து ஏ கிராஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா 0 3 0 5 1 3 1 5 இது ரெண்டே எடுத்து எழுதிக்கிட்டு இதுக்கு பொதுவானதை நாம் கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 3 ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது. இப்போ 0 3 ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். அதே போல் 1 3 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிறது 0 3 1 3 தான், ரெண்டு தான் பொதுவாக இருக்குது. இது ஈக்குவேஷன் 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ கிராஸ் பி வெட் சி இதனுடைய வேல்யூ 0 3 1 3 இதுவும், ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய 0 3 1 3 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஏ கிராஸ் பி வெட் சி இஸ் ஈக்குவல் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதோட இந்த கணக்கு முடிந்தது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, x/2 - 1. ஏவுடைய ஏ இருக்குன்னா அந்த கணத்தினுடைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்க, பி கணத்தினுடைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் வரிசை ஜோடிகணம், அம்புக்குறிப்படம், அட்டவணை, வரைபடம் இதை கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. கொஷின்லேயே இதுக்கான விடை இருக்குது. இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஏ கணத்தை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டு பி கணத்தை எடுத்து எழுதிக்கிட்டான் முதல் நம்பருக்கு முதல் நம்பர், ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர், மூன்றாம் நம்பருக்கு மூன்றாம் நம்பர், நாலாம் நம்பருக்கு நாலாம் நம்பர், அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர். இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் ஆன்சராக வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கடைசி வரைக்கும் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இந்த கேள்வியிலே இதுக்கான விடை இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் 2 வந்து பார்த்திங்கன்னா 2க்கு நேராக 0. அடுத்து எஃப் ஆஃப் 4 வந்து பார்த்திங்கன்னா 4க்கு நேராக 1. எஃப் ஆஃப் 6 வந்து பார்த்திங்கன்னா 6க்கு நேராக 2. எஃப் ஆஃப் 10 வந்து பார்த்திங்கன்னா 10க்கு நேராக 4. அடுத்து எஃப் ஆஃப் 12க்கு நேராக இருக்கிறது 5. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ நமக்கு வரிசை ஜோடிகணம் என்னவாக இருக்குதுன்னா 2 0 4 1 6 2 10 4 12 5 இதுதான் நமக்கு தேவையான வரிசை ஜோடிகணமாக இருக்கும். அட்டவணை வந்து 2 0 4 1 6 2 10 4 12 5. நம்ம இதுக்கு முன்னாடி வரிசை ஜோடி கணத்தில் என்ன எழுதணுமோ அதை அப்படியே எடுத்து அட்டவணையில் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த அட்டவணையை எழுதிக்கணும். அட்டவணையில் இருக்கிற மாதிரி நம்ம அம்புக்குறி படம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கணம், அடுத்தது பி கணத்தை எடுத்து எழுதிக்கிட்டு அம்புக்குறி படம் போடும்போது இது எஃப் ஃபங்க்ஷன் சார்பை குறிக்குது. ஃபஸ்ட்டு 2 0, அடுத்தது 4 1, அடுத்து 6 2, அடுத்து 10 4, அடுத்து 12 5. இது நம்ம அம்புக்குரிய படத்தால் குறிச்சிக்கலாம். அடுத்தது வரைபடம். வரைபடத்தில் வந்து எக்ஸ் அச்சில் 2 4 6 8 10 12 எழுதிக்கலாம். அதே போல் ஒய் அச்சில் வந்து 1 2 3 4 5 எழுதிக்கலாம். இப்போ எக்ஸில் இருக்கிறத 2, எக்ஸில் 2, ஒய்யில் 0 அதை வச்சுட்டு எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸில் 4, ஒய்யில் 1 இதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸில் 6, ஒய்யில் 2 அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸில் 10, ஒய்யில் 4 இதை எடுத்து எழுதிக்கலாம். கடைசியாக எக்ஸில் 12, ஒய்யில் 5 இதை எடுத்து எழுதிக்கிட்டோம்னா இதுதான் இதனுடைய ஆன்சர். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x, h of x is equal to x minus 2 அப்படின்னு இருக்கும்போது f of x is equal to x square, g of x is equal to 3x, h of x is equal to x minus 2. இதில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது f composite g composite of h is equal to f composite of g composite of h. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். f composite g composite of h இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். f of g, f composite g
காம்போசிட் ஆஃப் ஹெச். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிற எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த ஓ மாதிரி கூடிய சிம்பிள் போகும்போது இங்கே வந்து ஜிக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ் வந்துடும். அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவை, ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஜி ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 3x இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 3xன்னு இருக்குது. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸுக்கு நேராக 3x கொடுத்துருக்கு. இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இதனுடைய வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர், நம்ம கொடுத்துருக்குது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர். அதில் எக்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது 3x கொடுத்துடணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன வரும்னா 3x ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போது நமக்கு தேவையான ஆன்சர் 9x ஸ்கொயர். இது எதுக்கானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜிக்கான வேல்யூ தான் நமக்கு என்னென்னா 9x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து காம்போசிட் ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காம்போசிட் சிம்பிள் போகும்போது இங்கே நமக்கு எக்ஸ் சேர்ந்து வரும். அப்போது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஜி, இப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஜி வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். ஹெச் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x-2. இந்த x-2 எடுத்து எழுதிக்கிட்டு எஃப் ஆஃப் ஜியோடைய வேல்யூ 9x ஸ்கொயர், 9x ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸுக்கு நம்ம 9x-2 போடணும். எஃப் ஆஃப் ஜியோடைய வேல்யூ 9x ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டு எக்ஸுக்கு x-2 நம்ம அப்ளை பண்ணும்போது 9 இன்ட்டு எக்ஸுக்கு x-2 போடும்போது 9 இன்ட்டு x-2 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். 9 இன்ட்டு x-2 ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4xன்னு கிடைக்கும். இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 9ஆல் உள்ளே கொண்டு போய் பெருக்கும்போது 9x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 36ன்னு கிடைக்கும். 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 36xன்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் இதனுடைய வேல்யூ 9x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 36x. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிட்டோம்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜி காம்போசிட் ஹெச்சை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிட்டோம்னா ஜி ஆஃப் இந்த இடத்துல இந்த ஓ வெளியில் போகும்போது இந்த இடத்துல எக்ஸ் உள்ளே வந்துடும். ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஹெச் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க x-2ன்னு, அதை எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மெத்தடில் இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ 3x, அதை எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸுக்கு x-2 போட்டிங்கன்னா ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x 3 இன்ட்டு -2னா 2 மைனஸ் 6ன்னு கிடைக்கும். அடுத்ததாக எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் போடும்போது இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சுடைய வேல்யூ வந்து 3x - 6 எழுதிக்கிறோம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் மெத்தடில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸுடைய ஃபார்முலா வந்து எஃப் ஆஃப் எக்ஸுடைய ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு 3x - 6 போட்டுக்கிட்டா அப்போ இது எப்படி மாறும்னா எக்ஸுக்கு 3x - 6 போட்டு ஸ்கொயர் எடிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 2 36xன்னு கிடைக்கும். இப்போ இதுதான் என்னென்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் உடைய வேல்யூ 9x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 36xன்னு கிடைக்கும். இப்போது 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 36x கிடச்சிருக்கு. அதே போல் ஈக்குவேஷன் 2லேயும் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 36xன்னு கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால சரி பார்த்து விட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா கொஷின் நம்பர் 36 x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 இன் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயரை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. இதுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 இது கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். இப்போது இதில் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்ற வடிவத்தில் இருக்குது. அதாவது ax ஸ்கொயர்
ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 இந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ ஏ வேல்யூ 1, பி வேல்யூ 6, சி வேல்யூ -4 இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதனுடைய மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூலங்களின் கூடுதல் ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் -b/a. இது மூலங்களின் கூடுதல். இப்போது இதில் -b வேல்யூ 6 -bனா -6/a வேல்யூ 1. இப்போ -6/1னா நமக்கு கிடைக்கிறது -6 கிடைக்கும். இதுதான் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -6. அடுத்தது மூலங்களின் பெருக்கற் பலன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. c வேல்யூ -4, a வேல்யூ 1, -4/1 நமக்கு கிடைக்கிறது -4 இருக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -4 இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இதை வந்து மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை அமைக்கணும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே எடுத்துக்கிட்டது என்னென்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கற் பலன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இனிமே கண்டுபிடிக்க போகிறது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரெண்டை வந்து மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நமக்கு தேவையானது புதிய மூலங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குல்ல இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் இதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா தான் இதனுடைய ஃபார்முலா. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா -6 அதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கும். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -6 ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ -4 இதை எடுத்து எழுதிட்டோம். -6 உடைய ஹோல் ஸ்கொயர் 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4s are 8, 36 8 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிது 44. இப்போது இது மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து 44. இப்போது நமக்கு தேவையான ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அதனுடைய பெருக்கற் பலன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டா இதனுடைய வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் -4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். -4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். இது மூலங்களின் பெருக்கற் பலன். இப்போ நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு என்னென்னா x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா x² எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ அதனுடைய வேல்யூ வந்து -44 அதை எடுத்து எழுதிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் 16 அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x² -44x ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0 என்பது தான் நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. தேங்க்யூ. இப்போது சுவாதி என்பவர் 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 23 சென்டிமீட்டர் என்ற வெவ்வேறு அளவுடைய 15 கனசதுர பனிக்கட்டிகளை பழரசம் தயாரிக்க பயன்படுத்தினால் அவர் பயன்படுத்திய 15 கனசதுர பனிக்கட்டிகளின் கன அளவை காண்க. இப்போ இதுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது கனசதுர கட்டிகள்னு கொடுத்துருக்காங்க. கனசதுர கட்டின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1³ + 2³ + 3³ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 23³ இந்த ஃபார்முலா தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த 9³ 10³ 11³ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 23³ எடுத்து எழுதிக்கிட்டோம். நமக்கு இங்கே 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 23 நம்ம கடைசி என்ன நம்ம எடுத்து கண்டுபிடிச்சி ஆன்சர் கொண்டு வரலாம். பட் இங்கே பாதியிலேருந்து தான் வந்திருக்கு 9லேருந்து வந்திருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 1³ 2³ 3³ எக்ஸெட்ரா 23³ எழுதிக்கிட்டு -1³ 2³ 3³
எக்ஸட்ரா கொண்டு வந்து 9க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண் 8ன்னு எடுத்துக்கிட்டு பெரிய நம்பர் 23லேருந்து இந்த 8 வந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு n வேல்யூ 23, செகண்ட் ஒனுடைய n வேல்யூ 8. இப்போ இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இந்த கணக்குக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் n வேல்யூ 23னா 23 × n + 1னா 24/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே n வந்து 8ன்னு போடும்போது 8 × n + 1 9/2 ஹோல் ஸ்கொயர். அடிக்கும்போது 1 2 12 24. இங்கே கேன்சல் பண்ணும்போது 1 2 4 2 8. 20 × 12 276 ஹோல் ஸ்கொயர். 4 × 9 36 ஹோல் ஸ்கொயர். இப்போ 276 ஹோல் ஸ்கொயர் 76176. 36 ஹோல் ஸ்கொயர் 1296. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 74880 கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். எழுதும்போது கன அளவுன்றதுனால 74880 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிக்கலாம். இதுதான் இதனுடைய ஆன்சர்.